தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவக்கர ஊழியர்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவைகளை சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். ஐ வில் கிவ் டபுள் பெனிஃபிட். ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதை இரட்டிப்பாய் தருவார், அதனால் வரும் பலன் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க வருகிறோம். பிரியமானவர்களை, முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இரட்டிப்பான பணத்தை தருவார். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர்கள் காணிக்கையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை வாழ வைக்கும் தேவன். பிரியமானவர்களே, அதான் வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:18 பார்க்கிறோம். இரண்டாவதாக, ரெட்டிப்பான சந்தோஷத்தை தருவார், ரெட்டிப்பான பங்கை தருவார். 1 சாமுவேல் 1:5 அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான், ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது, அவர்கள் பானம் பண்ணி அவருடைய சந்தோஷமாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ரெட்டிப்பான சந்தோஷம், ரெட்டிப்பான பங்கு தருவார். அது மாத்திரமல்ல, ரெட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் தருவான். ரெட்டிப்பான அபிஷேகம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவி, இரட்டிப்பான வரங்கள், இரட்டிப்பான நன்மைகள், இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள், ஆவியின் வரங்கள், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் மேல் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தரனை காப்பாராக. அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை யாரும் தொட முடியாது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனுடைய பாதுகாப்பு அவனுக்குள் இருக்கிறது. எனக்குள் தேவ அபிஷேகம், தேவன் என்னை அபிஷேகித்தார். ஐ கேன் சே, நான் சொல்ல முடியும் கர்த்தர் என்னை அபிஷேகித்தார் என்று சொல்லி. 4வதாக, இரட்டிப்பான சுதந்திரத்தை தருவார். ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதனிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய நிகழ்ச்சி மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார், இரட்டிப்பான சுதந்திரம். சுதந்திரம் இன்னைக்கு பாருங்க, ஒரு குடும்பம் எடுத்துக்கொண்டா சந்தோஷம் இருக்கணும், அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்கணும். நிறைய கணவன் மனைவி பிரச்சனை, போராட்டம், பாடுகள், குடும்பத்துல நிம்மதி இல்லை, குடும்பமே நரகம் மாதிரி இருக்கு. நான் சொல்வேன், குடும்பம் என்பது ஒரு பரலோகம், குட்டி பரலோகம் போன்றது. பிரியமானவர்களே, நீங்க அநேக குடும்பங்களிலே சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்திலே சுதந்திரம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, வேதத்திலே கர்த்தர் இரட்டிப்பான சுதந்திரத்தை தருவார், இரட்டிப்பான கனத்தை தருவார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிற இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரமாக என்ன வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரமாக என்ன வேண்டும்? அப்படிப்பட்ட மேலான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரம் காட் பிளஸ் யூ.